ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. ஸ்ரீவராகி பக்தர்களுக்கான கேள்வி பதில். ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலம் சேர்க்கும், வராகி அம்மாவுடைய வலிமை சேர்க்கும் என்று சொன்னால் அதற்கு நான் என்றும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் தினமும் உங்களுக்கான பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ வராகி அம்மாவனுடைய அருளை பெறுவதாக இருந்தாலும், வராகி அம்மனுடைய சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த பதிவுகளை காண்பதற்கு நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்கின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னா வீடியோஸ்ன்ற பதிவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியான என்னுடைய முந்தைய பதிவுகளும் தற்போதைய பதிவுகளும் இனி வரும் பதிவுகளை பார்க்கலாம் என்று சொல்லிக் கொள்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ வராகி வந்ததும் கஷ்டங்கள் அகலவில்லை என்ற ஒரு பதிவில் அப்சரா என்ற ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வணக்கம் அம்மா, என் சன்னுக்கு 3 வயசு ஆகுது. அவனுக்கு ஜாதகம் பார்க்கணும், நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களாமா? ப்ளீஸ் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் அப்சராமா எனக்குன்னு ஒரு ஐதீகம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 18 வயது வரைக்கும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க பூப்படைகின்ற அந்த பியூப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் அவங்களோட ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இந்த சொல்லுவோம்ல, சின்ன குழந்தைய பிறந்த குழந்தைல கீழே விழுந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு அடிப்படாது. கேட்டால் சொல்லுவாங்க, பூமி தாய் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வயசு வரைக்கும் குலதெய்வம் அந்த குழந்தையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சி காப்பாற்றிட்டு வரும். வயிற்றில் பிறக்கின்ற அந்த கரு உருவானத்திலிருந்து அந்த கருவானது வளர்ந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஒவ்வொரு கோள்களுடைய ஆளுகையில் தான் அந்த கருவானது வளர்ந்து கொண்டே வரும். அதே போல் குழந்தை பிறந்தது முதல் அந்த முதல் வருடம் வரைக்கும், அந்த மொட்டடிச்சு காது குத்திருக்கிற வரைக்கும் அந்த குலதெய்வத்தோட அருள் வரும். அந்த 3 வயசு 5 வயசு வரைக்கும் அந்த வழிபடு தெய்வம், இஷ்ட தெய்வம், அந்த வீட்டில் பூவாடக்காரியாக இருக்கிற தெய்வங்கள், கன்னி தெய்வமாக இருக்கின்றவங்க, அந்த நாகசக்தி இருக்கிற மணப்பாம்பு போன்ற தெய்வங்கள் தான் அந்த குழந்தையை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் 5 வயசுலேருந்து ஒரு 15 அல்லது 18 வயசு வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெற்றோருடைய கர்மாக்கள் தான் அவங்கள பாதிக்கும். நான் சொல்லும்போதே சொல்லிப்பேன், நான் கர்ம வினைப்படன் ஜோதிடன், இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபிலாசபி படித்தோமா கிடையாது. வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றுத்தையும் நுண்ணோக்கி பார்த்தது. நுண்மான் நுழைபடம்ன்றது ஜோதிடத்தில் மட்டுமில்லை, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மனோதத்துவ அடிப்படையில் நான் பார்த்து அதனுடைய வெற்றியை பார்த்ததால் எனக்கு தெரிகிறது. 5லிருந்து 15 வயது வரைக்கும் பெண் பிள்ளைகள் வயது வர வரைக்கும், ஆண் பிள்ளைகள் 18 வயது வரைக்கும் தாய் தந்தையருடைய அவர்களுடைய இந்த பிறவி கர்மாக்கள் தான் இந்த குழந்தைகளை பாதிக்கும். அதனால் எப்போ பார்ப்பேன் அப்படின்னா, அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா, பசங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கா விட்டுருங்க. உங்களுக்கு என்ன பெரியவங்களுக்கு பிரச்சனையா, உங்களுடைய தாய் தகப்பனோட ஜாதகம் தேவைன்னா தாய் இது மட்டும் அல்லது தந்தை மட்டும். குழந்தைகள் பிறக்கலை அப்படின்னா தான் கணவன் மனைவியோட ஜாதகம், அவங்க கல்யாண நேரத்தில் வர ஜாதகத்தை பார்ப்பேன். அதே இல்லை பொருளாதார ரீதியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் 2 பேரோட ஜாதகம். கணவரை நம்பி தான் அந்த குடும்பம் நடக்கிறது, அந்த தலைமகனை நம்பி தான் குடும்பம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த தலைமகனுடைய ஜாதகம் மட்டும்தான் பார்ப்பேன். இப்படியே ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுட்டு தான் பார்க்குறேன் தவிர வருமானத்துக்காக நான் வந்து பொருள் ஈட்டுவதற்காக இந்த ஜோதிடம் இல்லை. எனக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அதில் தான் இந்த விஷயங்கள். ஏதாவது ஒரு இல்லை குழந்தைகள் ஏதாவது நோயால் பீடிக்கப்பட்டாலோ, இல்லது விடாமல் தொடர்ச்சி அழுது கொண்டே இருக்கின்றது, அல்லது அவர்களுக்கு பிறந்த நேரத்திற்கும் அவங்க இந்த சூழல்லையும் ஏதோ மாறுபாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவை கருதி அல்லது மருத்துவ ரீதியாக அவர்கள் நோய்க்காகவோ மருத்துவ சிகிச்சை தேவைப்பட வேணும். அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான், அவசியம் இருந்தால் மட்டும்தான் தாய் தகப்பனுடன் ஜாதகத்தின் கூடிய குழந்தை ஜாதகத்தை நான் பார்ப்பேன். புரியுதுங்களா? மற்றபடி நான் பார்க்கவே மாட்டேன். குழந்தைங்களுக்கு ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, உங்கள் இஷ்டத்து தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நீங்கள் எல்லையில் இருக்க தெய்வத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க கேட்குற நேரத்தில் எனக்கு பிரசன்னத்தில் என்ன தோணுதோ, அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிற நேரத்தில்
அந்த நேரத்தை கொடுத்துருவேன். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜாதகம் ஒதுக்கி நாள் பார்க்க மாட்டேன். அந்த கேள்விக்கான பதில் அவங்க தட்சணை கூட போட வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைக்கான வழிமுறையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அவசியம் இருக்கிறதா, உங்கள் குழந்தைக்கு ஜாதகம் பார்த்து தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு இன்பாக்ஸில் உங்களுக்கு கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கேள்வியில் ஒரு இன்பாக்ஸில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். தொடர்ந்து இதில் என்னுடைய தொலைபேசிகள் செல்பேசி எண் இருக்கும், அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லைம்மா, இந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே எப்போதுமே சொல்லுவாங்க, நமக்கு தேவை இருந்தால் தான் ஜோதிடமும் பார்க்கணும். எங்கேயுமே எனக்கு தீர்வு கிடைக்கல, என்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு எனக்கு புரியல, தேவை கருதி இருந்தால்தான் ஜாதகம் பார்க்கலாம். தேவையில்லை என்று சொன்னால் நமக்கு ஜாதகம் தேவையில்லை. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன தேவைக்காக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால்தான் நான் உங்களுக்கு அதற்கான வழிமுறையை நான் பின்பற்றுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட வாய்ஸை கொடுங்க. உங்கள் தேவை என்ன கருதி அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு சில நேரத்தில் கட்டணமே வாங்க மாட்டேன். அந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அதற்கான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைய உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல ஒப்படைங்க. உங்கள் முன்னோர்களுடைய கிட்ட ஒப்படைங்க. அவங்க முதல்ல பாதுகாப்பு வளையத்தோடு இருப்பாங்க. உங்கள் எல்லா இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்கள் குழந்தைய கொண்டு ஒப்படைங்க. அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. அதுக்கு மீறி என்னுடைய தேவை, என்னுடைய வாக்கு, நானே சொல்கிற மாதிரி உங்களுடைய தெய்வ சக்தி என்னை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாக்கு சொல்வேன் என்று சொல்லிக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு லிட்டில் பிரின்சஸ் மோக்ஷித்னு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. என்னுடைய ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியிலே என்னுடைய மாணவியாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்றைக்குமே அந்த ஆசிரியர் பணி, அந்த கல்லூரி முதல்வர், அந்த பதவி உயர்வுக்காக கிடையாது. அந்த கல்லூரியில் என்னுடைய வாழ்க்கை, மாணவர்களோடு கல்வியோடு பயணிக்கணுன்ற ஒரு அமைப்பு எனக்கு இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. சமீபத்தில் இதுதான் ஆன்மீகம்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய கல்லூரியில் இந்த மாணவி முதற்கொண்ட அனைவருமே நாங்கள் கன்னிகா பரமேஸ்வரி கண்ணால் பார்க்காம கோயிலுக்குள்ளே நுழையாமல் நாங்கள் வகுப்பறைக்குள்ளே நுழைய மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் சென்னையில் உள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் இருக்கின்றது. என்னுடைய கல்லூரி நாட்களாக இருந்தாலும் சரி, இப்போது வரைக்கும் என்னுடைய பதிவுகள் மூலமாக இருந்தாலும் சரி, என்னை தேடி நாடி வரும் பக்தர்களுக்கும் அந்த வாக்கு கேட்க வருபவர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பயனளிக்கக்கூடிய அறிவில் என்னுடைய கல்வி அறிவையும் போயிட்டு எப்படி நான் மாணவிகளுக்கு எப்படி அறிவுறுத்தலோடு வழிகாட்டுதலோ அந்த வழிகாட்டு அமைப்பில் தான் நான் எல்லாமே அவங்கள அவங்க வாழ்க்கையோட பயணிக்கிறேன். அந்த வகையிலுமே உன்னோட பேர் எனக்கு தெரியலம்மா, நீ பதிவு பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உன்னுடைய பேரை சொல்லு, எப்போ வேணால் என்னை தொலைபேசியில் அழைக்கலாம். உன்னோட வாட்ஸ்அப்பில் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். என்னால் முடிந்த தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்கறதற்கு காத்திருக்கின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜீவாத்மாவை பரமாத்மாக மாற்றுகின்ற என்னுடைய பதிவு அந்த தலைப்பில் வரும். அதில் உங்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லையே அன்னையே, கோடான கொடி நன்றி அம்மா, வாழ்க முளமுடன், நடமாடும் கடவுள் அம்மா நீங்கள்னு சொல்கிறாங்க. இதுக்கு கொடுப்பன அம்மா தான். நான் வணங்குகின்ற மகமாயி என்னுடைய ஆதிசக்தி இறைசக்தி தான். உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கள் என்னை பார்த்து நல்லபடியாக பேசுவதற்கான வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேனே, என்னுடைய பணி இறைசக்தி பணி, என்னுடைய பிறவி பணி இது. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வராகியம்மாவாக காட்சி அளிக்கிறேன். சில பேர் என்னுடைய திருத்தணியில் சப்த கன்னிகள் பதிவு பார்க்கும்போது நான் நாகமாகவே திறந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்னோடய குழுவில் ராஜேஸ்வரி ஸ்வர்ணூர் அவங்க இன்றைக்கி காலையில் நாகத்தோடு 5 தலை நாகத்தோடு என்னுடைய பெண் குழந்தை என்னுடைய பதிவில் பார்த்து அவரோட முகத்தோடு சேர்ந்த 5 நாகத்தலை மாதிரி அவங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வ சக்தி எங்களுடைய முகத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தெய்வ சக்தி எங்கள் மூலமாக காட்டுகிறான்னு சொன்னால் அது நான் பெற்ற பாக்கியம். எத்தனை பிறவியில் நாங்கள் செய்த பாக்கியம் தெரியாது. ஆனால் அந்த பாக்கியம் ஒவ்வொன்றும் ஆண் கஷ்டப்படும் போது என்னை என் இறைசக்தி எப்படி காப்பாற்றியதோ
அதே போல் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது உங்களை காப்பாற்றுவதற்காகவும் நீங்கள் என்னை போன்ற மன தைரியத்தோடும் திடத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் அந்த இறைசக்தியின் அருள் என்னிடம் இருக்கின்றது என்ற ஒரு பெருமிதத்தோடும் வாழ்வதற்கு என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் உங்களோடு பேசுகின்ற இந்த வீடியோ மூலமாகவோ தொலைபேசியின் மூலமாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பயணிக்கும் என்ற பயனளிக்கும் பலனளிக்கும் என்று சொன்னால் அதற்கு நான் எல்லாம் வல்ல ஆதிசக்தி அன்னையிடம் என் தாய் மகமாய்க்கும் வராகி அன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சூட்டிய இந்த புகழ் மாலை எல்லாம் வல்ல அந்த இறைசக்திக்கே சேரும் என்று சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த சேனல் மூலம் நம்மளுடைய இறை சக்தியானது உயர வேண்டும், நம்மளுடைய ஆத்ம பலமானது உயர வேண்டும், நம்மளுடைய கர்மாக்கள் அகல வேண்டும் என்று வேண்டிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் சக்தி, ஜெய் வராகி.